Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட சேனலில் போயிட்டு இருக்கேன். ஜியோகிராஃபி 6th term 3 அதுக்கான டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 2 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஜியோகிராஃபி டெஸ்ட்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் காமிக்கும் போது ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆன்சர் காமிக்கும் போது சரியாக இருந்தால் ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த தேர்வை நீங்கள் எழுதணும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பிரிட்டன் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் ஐரோப்பா. பிரிட்டன் அப்படின்றது ஐரோப்பா அப்படின்றதுல அமைஞ்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, உலகில் உள்ள கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எது? அதாவது மொத்தம் வந்து நம்மளுடைய இதில் உலகில் 7 கண்டங்கள் இருக்குது. அந்த 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எது? ஆன்சர் மிகப்பெரிய கண்டம் அப்படின்றது நம்ம வாழக்கூடிய ஆசியா அப்படின்றத சரியான பதில். உங்களுக்கான கேள்வி, மிகச்சிறிய கண்டம் எது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன? அதாவது சில நாடுகள் வந்து நிலத்தாலும் நீராலும் சூழப்பட்டிருக்கும், சில நாடுகள் வந்து நீரால் சூழப்பட்டிருக்கும், சில நாடுகள் நிலத்தால் மட்டும் சூழப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, முடிச்சு என்பது மலைகள் கூடும் இடம் அல்லது பிரியும் இடம். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்று சரி. இப்போ பாம்பேயில் முடிச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மலைகள் சந்திச்சு மலைகள் வந்து பிரியக்கூடிய இடமா இருக்கும். அந்த மாதிரி முடிச்சுன்றதுக்கான பொருள் என்னன்றதை நம்ம இந்த இடத்துல கேட்டிருந்தோம். அஞ்சாவது கேள்வி, உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் திபெத். திபெத் பீடபூமின்ற மாதிரி இங்கே டைப் பண்ணிப்போம். திபெத் அப்படின்ற இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், உலகின் கூரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பீடபூமின்றது வராது. நெக்ஸ்ட்டு, புவி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? ஆன்சர் 501.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தான் நம்மளுடைய புவி. புவி அப்படின்றது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3வது கோள். ஓகேங்களா, அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன் வரைக்கும் லைனாக வரும். ஓகேங்களா, அதில் செவ்வாய் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வியாழன்லேருந்து அடுத்த பெயர் போட்டுருவாங்க. ஸோ வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இப்போ சூரிய குடும்பம். மொத்தம் 8 கோள்கள். முதல்ல இருந்தக்கூடியது 9வது கோள் ப்ளூட்டோன்றது தற்போது துணைக்கோளாக மாறிடுச்சு. காரணம் அது அதோடைய சுற்றுவட்ட பாதையை மற்ற கோள்களோட பகிர்ந்துக்குது. எப்பயுமே அதனுடைய சுற்றுவட்ட பாதையை மற்ற கோள்களோட பகிர்ந்து கொள்ளாததை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோள்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, இப்போ புவிக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 சந்திரன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, பெருவட்டம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கோடு. அதாவது பூமி இப்படி இருக்கும், இதில் இந்த மாதிரி கோடுகள் இருக்கும் இல்லையா, இதில் பெருவட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நடுவில் போகக்கூடிய நிலநடுக்கோடு, இதை தான் வந்து பெருவட்டம்னு சொல்லுவோம். தீர்க்க கோடுகள் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. அதாவது தீர்க்க கோடுகளுக்கு இன்னொரு பெயரும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் மெரிடியன்கள். இது வந்து பாக்ஸ் கொஷின் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, தீர்க்க கோடுகளில் எந்த தீர்க்க கோடு பன்னாட்டு தேதி கோடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 180. ஸோ உங்களுக்கு இப்போ பூமி இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோடுகள் போடுவோம். இது வந்து இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி கோடுகளும் போடுவோம் இல்லையா. உங்களுக்கான கேள்வி, கிடைமட்டமாக போடக்கூடியது எந்த கோடா? அதாவது அச்சக்கோடா தீர்க்கக்கோடா? செங்குத்தாக வரையக்கூடியது அச்சக்கோடா தீர்க்கக்கோடா? இதை ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10வது கேள்வி, சுமத்ரா தீவு எங்கு உள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா. ஸோ மொத்தம் 10 கேள்விகள். இந்த 10 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கேள்வி நான் காமிக்கிறேன். கமெண்ட் யுவர் ஆன்சர். ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 10 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜியோகிராஃபி டெஸ்ட் 4 என்னைக்கு என்ன போர்ஷன் இது எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே அட்டன் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.